ஒரு காட்டுக்குள்ளே குட்டி குரங்குகள்லாம் நிறைய இருந்துச்சாம். அதில் 2 குட்டி குரங்குகள் பயங்கர சோம்பேறியாம். அதுவும் மரத்துக்கு மரம் தாவி உணவை தேடிக்க முடியாமல் ஒரே மரத்தில் நாள் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்குமா. அந்த 2 சோம்பேறி குரங்குகள் என்ன நினச்சின்னா, மரத்துக்கு மரம் தாவி உணவை தேடிக்கிறதை விட திருடி சாப்பிட்லாங்கிறது முடிவுக்கு வந்துச்சான். அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு யானை அவங்க குட்டிகள்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுச்சான். அவங்க குட்டிகளுக்காக சோளப்பொரி உருண்டையை சமைச்சு வச்சுட்டு போச்சான் யானை. அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 குரங்கும் போய் திருடி சாப்பிட்ட பாத்திரத்தையெல்லாம் உடச்சிட்டு வந்து மரத்தில் ஏறி படுத்து தூங்கிட்டாங்களாம். யானை திரும்பி வீட்டுக்கு வரும்போது தன்னோட குட்டிங்கள்லாம் காத்து கிடப்பாங்கன்னு வரும்போது சாப்பாடு வீட்டில் இல்லையாம். வீட்டில் பார்த்தா சாமானம் எல்லாமே உடச்சி போச்சான். உடஞ்சி போய் வீடே ஒரு அலங்கோலமாக ஆகி போச்சான். யானை பார்த்துக்கிட்டு சிங்கராஜாட்ட போகணுன்னு சொல்லி சிங்கராஜாட்ட போய் ஒரு புகார் கொடுத்தாச்சாமா. எங்கள் வீட்டுக்கு யாரோ திருடர்கள்லாம் வீட்டில் இருக்க பாத்திரத்தை எல்லாம் உடைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு வச்ச சமையலையும் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிங்கராஜாட்ட போய் யானை புகார் விட்டுச்சான். அந்த சிங்கராஜா உடனே நரியாரை கூப்பிட்டுச்சான். நரியார்கிட்ட ஒப்படைச்சது தான் இந்த பொறுப்பு அவங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சிங்கராஜா நரியார்கிட்ட ஒப்படைச்சதுக்காக கண்டுபிடிச்சி தாரேன்னு சொல்லி அவரும் சொன்னாராம். உடனே அவரோட பூத கண்ணாடி எடுத்துகிட்டு யானையார் வீட்டுக்கு போய் யார் வந்திருக்கா, திருடர் யார், சாப்பிட்டது யார் சமைச்சதை அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். பூத கண்ணாடி மூலயமா பார்த்ததில் குரங்கோட கால் தடத்தை பார்த்துட்டாராம். பார்த்ததை உடனே போய் சிங்கராஜாட்ட, சிங்கராஜா வணக்கம், இப்படி 2 குட்டி குரங்குகள் தான் அந்த சமைச்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாராம். அந்த சமைச்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு போயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களாம். ஒரு காட்டுக்குள்ளே எத்தனை குட்டி குரங்குகள் கூட்டமாகவே இருக்குது, அதை எப்படி 2 குரங்குகளை மட்டும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ச்சான். நான் கண்டுபிடிக்கிறேன் சிங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றேன் அப்படி சொல்லிட்டு குட்டி குரங்குகள்லாம் ஒரு வரிசையாக கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டாங்களாம் ஒரு கூட்டமாக. அந்த நரியார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குரங்குகள்கிட்டையெல்லாம் பொதுவாகவே சொல்கிறாராம், யானையார் வீட்டில் 2 குரங்குகள் சமைச்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தையெல்லாம் உடச்சி அலங்கோலப்படுத்திட்டு போயிட்டாங்க, அந்த 2 குரங்கை பிடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்களாம். உடனே குட்டாவும் முட்டாவும் பயந்து கிடக்காங்களாம். அந்த குட்டா முட்டாங்கிறது 2 குரங்குகள் குட்டிகள் தான். உடனே அவங்கள்ட்ட கண்டுபிடிக்கிறத உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்கோசரம் சாப்பிட்ட சோளப்பொரி உருண்டையை அந்த 2 குட்டி குரங்கு வாயில் இருக்குதுன்னு சொல்லி நரியார் சொன்னாராம். உடனே அந்த 2 குட்டி குரங்குகள் தன்னோட வாயை தொடச்சிக்கிட்டாங்களாம். அதை வச்சு அந்த நரியார் இவரு தான் குற்றவாளின்னு சொன்னாராம். இதோட குட்டா முட்டா கதைகள் முடிந்து விட்டது.